Zone refining. It is one of the best method for refining of crude metal. பண்படா உலோகத்தை தூய்மைப்படுத்த ஒரு சிறந்த முறை zone refining. Because highly pure elements are obtained by zone refining process. Zone refining process மூலமாக தூய்மையான உலோகத்தை நம்மளால் பெற முடியும். Zone refining process based on the principle of fractional crystallization. கிறிஸ்டலைசேஷனாக தெரியும், ஒரு சாலிடை வந்து லிக்விடாக மாற்றி அதை மறுபடியும் சாலிடாக மாற்றுற அந்த ப்ராசஸ் தான் லிக்விட் கிறிஸ்டலைசேஷன், படிகமாக்கல். ஸோ இது வந்து பின்ன படிகமாக்கல் முறையில் ஜோன் ரீஃபைனிங்கிலிருந்து மெட்டலை தூய்மைப்படுத்துகிறோம். இங்கே வந்து மெட்டலை வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணுறோம் அண்டு அலோ டு சாலிஃபை. மெல்ட் பண்ணிட்டு சாலிஃபை பண்ணுவோம். இங்கே இம்ப்யூரிட்டிஸ் ஆர் சாலுபிள் இன் மால்டன் ரீஜியன். இங்கே இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் வந்து இந்த மால்டன் மெட்டலில் சாலுபிள் ஆகும், பட் பியூர் மெட்டலில் சாலுபிள் ஆகாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் சாலுபிள் இன் மால்டன் மெட்டல் தென் பியூர் மெட்டல். ஆன் எ கிறிஸ்டலைசேஷன் the impurities will prefer to be in the molten region than pure metal. இந்த ப்ராசஸில் impure metal taken in the form of rod, ஒரு ராட் ஃபார்மில் எடுத்துக்கிறோம் impure மெட்டலை. இது impure metal. ஸோ இதில் சர்க்குலர் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் ஒன்று ஒரு எண்டில் ஃபிட் பண்ணுறோம். சர்க்குலர் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர்னால் அது மூவ் ஆகும், மூவ் ஆகிற மாதிரி ஒரு இண்டக்ஷன் ஹீட்டர். ஒன் ஆஃப் த எண்டில் சர்க்குலர் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். ஸோ இந்த இண்டக்ஷன் ஹீட்டர் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இட் கேன் மூவ் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட். அண்டு இந்த சர்க்குலர் ஹீட்டர் எந்த ரீஜியனில் இருக்கும் அந்த ரீஜன் வந்து மால்டன் ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும், ஏன்னா மெல்ட் ஆகும். மெட்டல் மெல்ட் இன் சர்க்குலர் ஹீட்டர் ரீஜியன். ஸோ நம்ம இப்போது இந்த க்ரீன் கலரில் ஷேடோ பண்ண ஏரியா வந்து எப்படி இருக்குன்னா இப்போது மால்டன் ரீஜியனில் இருக்கும், அதாவது உருகிய நிலையில் இருக்கும் மால்டன் ஸ்டேட். சிமிலராக நம்ம ஒரு எண்டில் இருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு எண்டு உருகி நிலையில் இருந்து அடுத்து மூவ் பண்ணும்போது அந்த உருகி நிலையில் இருக்கிறது வந்து பியூர் மெட்டலாக சாலிஃபை ஆகும். இந்த சர்க்குலர் ஹீட்டரை மூவ் பண்ணணும் ஃப்ரம் ஒன் எண்ட் டு அனதர் எண்ட், ஆர் இந்த இம்ப்யூர் மெட்டல் ராடை மூவ் பண்ணலாம். இப்போ அதுக்கான இமேஜ் பாருங்கள். இந்த சர்க்குலர் ஹீட்டர் வந்து மொபைல் சர்க்குலர் ஹீட்டர் வந்து மூவ் பண்ணிட்டோம். மூவ் பண்ணதுக்கப்புறம் அனதர் ஒன் ரீஜன் வந்து மால்டன் ஸ்டேட்டு கன்வெர்ட் ஆகும். ஏற்கனவே உருகி நிலையில் இருந்தது வந்து சாலிடாக மாறும். ஸோ மெட்டல் மால்டன் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அந்த மால்டன் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து உருகி நிலைக்கு போயிடும். அந்த பியூர் மெட்டல் நம்மளுக்கு கிடைக்குது. பட் அந்த ஏற்கனவே மால்டன் ஸ்டேட்டில் இருந்ததில் இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து மூவ் ஆகிடும். எங்கே மூவ் ஆகிடும்? அட்ஜசனில் இருக்கிற உருகி நிலைக்கு மூவ் ஆகும். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் மூவ் அலாங் வித் த ஹீட்டர். ஹீட்டர் எப்படி மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனுக்கு இம்ப்யூரிட்டிஸ் மூவ் ஆகிடும். ஆக நம்ம சர்க்குலர் ஹீட்டரை மூவ் பண்ணுறோம் டு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணும்போது இம்ப்யூரிட்டிஸும் சேர்ந்தே மூவ் ஆகும். ஏன்னா இம்ப்யூரிட்டிஸ் ப்ரிஃபர் டு மால்டன் ரீஜியன். இம்ப்யூரிட்டி வந்து மால்டன் ரீஜனில் தான் ப்ரிஃபர் பண்ணும், சாலிட் ரீஜனை ப்ரிஃபர் பண்ணாது. அப்போ இம்ப்யூரிட்டிஸ் மூவ் வித் த மால்டன் ரீஜியன். ஸோ இங்கே இந்த ப்ராசஸை சேம் டைரக்ஷனில் மெனி டைம்ஸ் செய்கிறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் செவரல் டைம் பை மூவிங் எ ஹீட்டர் இன் சேம் டைரக்ஷன். அகைன் அண்ட் அகைன் இது செய்யும்போது வி காட் இம்ப்யூரிட்டிஸ் ஆன் பர்டிகுலர் ஜோன். இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஒரு பர்டிகுலர் ஜோனுக்கு போயிடும். அதுமாதிரி சிமிலராக பியூர் மெட்டல்ஸ் எல்லாம் அதுக்கு ஆப்போசிட் ஜோனில் இருக்கும். அப்போ இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஒரு பக்கமாக போயிடும், பியூர் மெட்டல்ஸ் ஒரு பக்கமாக இருக்கும்.
we can cut and collect the pure metal. இதை கட் பண்ணி நம்ம பியூர் மெட்டல் கிடைக்க போகிறோம் நமக்கு. இதை நம்ம சம்மரைஸ் பண்ணலாம். Metals of high purity are obtained by this method. This method is based on a principle of fractional crystallization. The impurities are more soluble in the melt than in solid state metal. In this process, impure metal is taken as an rod. One end of the rod is heated using a mobile induction heater. Metal melt on that portion of rod. When a heater is slowly move from one end to another end, pure metal is crystallized. Impurities are move along with the heater. This process repeated in same direction of the rod. Impurities are collected in a particular zone and pure metal collected in the other zone and crystallized out. This process is carried out in inner gas atmosphere to prevent the oxidation of metal. Metal oxidize ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து இன்னர் கேஸ் அட்மாஸ்பியரில் நடக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜெர்மானியம், சிலிக்கன், கேலியம் ஆர் ரீஃபைன்டு பை யூஸிங் திஸ் மெத்தட். ஜென்ரலாக இதான் செமிகண்டக்டராக யூஸ் ஆகும். ஸோ செமிகண்டக்டர் ஆர் ரீஃபைன்டு யூஸிங் ஜோன் ரீஃபைனிங் மெத்தட்.